Hi juniors, daily dose of compulsory question series day 32 இருக்கும். First chemistry question பாருங்க 12th lessonல இருக்குது. Reaction of ammonia with acetaldehyde and benzaldehyde. Ammonia NH3, acetaldehyde na CH3CHO, benzaldehyde na C6H5CHO. அமோனியா எப்படி ஃபஸ்ட்டு இது கூட ரியாக்ட் ஆகும், அப்புறம் இது கூட எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லைன் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு அசிட்டால்டிஹைடு கூட எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அமோனியா, அதுக்கு முன்னாடி அசிட்டால்டிஹைடு தான் மெயின். இது ரியாக்டன்ட் ரியேஜென்ட் மாதிரி தானே. ஃபஸ்ட்டு அசிட்டால்டிஹைடு ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். CH3CHO டபுள் பாண்ட் O நார்மலாக எழுதிக்கலாம். நான் இங்கே ரியாக்ஷனுக்கு வேண்டி இப்படி எழுதியிருக்கேன். ப்ளஸ் எது கூட அமோனியா கூட ரியாக்ட் ஆகுது NH3. இப்போ நான் இங்கே எப்படி எழுதிக்கிறேன்னா, இந்த ஹெச் இந்தல சைடு ஒரு ஹெச் இந்தல எழுதிக்கிறேன், H2ன்னு எழுதிட்டு ஒரு ஹெச் இந்தல சைடு எழுதிக்கிறேன். இப்படி எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹெச் அண்ட் H2ன்னு எழுதிக்கிறேன். இப்போது இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஹெச் மட்டும் போய் இங்கே ஓ கூட ஆட் ஆகிடும். மிச்ச NH2 வந்து மறுபடியும் இதே ஓ கூட தான். ஓ வந்து 2 பாண்ட் இருக்கு இல்லையா, அதனால் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், CH3 CH இங்கே இருக்கா OH NH2 அப்படின்னு வரும். இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சு, ஒரு பாண்டு ஸ்ப்ளிட் ஆகி இங்கே ஆட் ஆயிடுச்சு. இந்த ஓக்கு வரும் இல்லையா ஒரு பாண்டு, இப்படி ஒரு பாண்டு இருந்துச்சுன்னா இங்கே பாதியாக பிரியும், இங்கே பாதியாக பிரியும். இங்கே பாதியாக பிரிஞ்ச பாண்டுக்கு ஹெச் ஆட் ஆயிடுச்சு, இங்கே பாதியாக பிரிஞ்ச பாண்டுக்கு NH2 ஆட் ஆயிடுச்சு. அப்போ கரெக்டாக வந்துச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. என்ன ஆகும்னா, இந்த NHயில் இருக்கிற ஒரு ஹெச்சு இந்த OH சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். பாருங்கள், இந்த NH2வில் இருக்கிற ஹெச்சை இப்படி எழுதிக்கிறேன். இப்போது இது வந்து வாட்டராக வெளியே போயிடும். நெக்ஸ்ட் என்ன வரும்? CH3 CHNH. இப்போ இங்கே ஒரு பாண்ட் போச்சா, பாண்ட் இங்கே வரும். இங்கே ஒரு பாண்ட் போகுதா, இந்த பாண்ட் பாதி பாண்ட் இங்கே வரும். இந்த பாதி பாண்ட் என்ன ஆகும்? OH ஓவில் இருக்கிறது இந்த ஹெச் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். இதில் இப்படி போனதில் இப்படி வந்து இந்த இது கூட பாண்ட் ஆயிரும். இப்போ இங்கே ஒரு டபுள் பாண்டு வர ஃபார்ம் ஆகுமா, ஒரு பாண்ட் இங்கே புதுசாக வருமா, அப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து ஆல்டிமீன். இப்போது இந்த ரியாக்ஷனை விட செகண்ட் ரியாக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், அது இப்போது அடிக்கடி கேட்குறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், பென்சால்டிஹைடு. இது வந்து நார்மலாக ஒரு மோலில் ரியாக்ட் ஆகாது. மொத்தம் பென்சால்டிஹைடே 3 பென்சால்டிஹைடு யூஸ் பண்ணுவோம். அமோனியா வந்து 2 அமோனியான்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பென்சால்டிஹைடு எழுதிக்கலாம். C6H5CH டபுள் பாண்ட் O, C6H5CH டபுள் பாண்ட் O. அமோனியா இங்கே ஒரு H2NH, இது அமோனியா தான். NH2 இங்கே ஒரு ஹெச் இருக்குது 3, இங்கே ஒரு அமோனியா, இங்கே ஒரு அமோனியா H2NH. இப்போது இங்கே இதெல்லாமே ப்ளஸ் தான். இங்கே இன்னொரு அமோனியா இருக்கும், சாரி இன்னொரு பென்சால்டிஹைடு. இது அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கலாம். OCH C6H5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போது இது எப்படி போகணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு H2O, இது ஒரு வாட்டர், இங்கே ஒரு H2O, இங்கே ஒரு வாட்டர். இப்போது இங்கே ஒரு O இருக்கா, இந்த H2 இருக்கா, இந்த 2 ஹெச்சும் சேர்ந்து இந்த O கூட ஒரு H2O, 1 H2O, இங்கிட்ட ஒரு 2 H2O, இங்கே ஒரு 3 H2O, மொத்தம் 3 H2O வெளியே போயிடும். இப்போ பேலன்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள், ஜாயின் பண்ணி எழுதுறது எப்படின்னு பாருங்கள். C6H5 டபுள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் N, கீழே அதே மாதிரி தான் C6H5, சரி இங்கே இன்னொரு CH ஒன்று இருக்குது, CH டபுள் பாண்ட் N, இங்கே CH டபுள் பாண்ட் N, டபுள் பாண்ட் N இங்கே இது வரைக்கும் வந்துட்டோம். இங்கே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது, டபுள் பாண்டு இங்கே N வரைக்கும் வந்துட்டோம். Nக்கு அப்புறம் இங்கே ஒரே ஒரு இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, ஆனால் இங்கே மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் 2 ஸ்ப்ளிட் ஆகி இப்படி இருக்கும். ஓ போயிடுச்சு, மிச்சம் என்ன இருக்குது? CH C6H5. இது ஒரு பெரிய ப்ராடக்டாக இப்படி ஒன்று வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும். இதுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோபென்சாமைடு அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து இப்போது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதனால் இந்த ரியாக்ஷன் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து an electronic
hobbyist is building a radio which requires ரேடியோவில் விட்டுருங்க, நம்மளுக்கு என்ன தேவைன்னு மட்டும் பாருங்கள். which requires 150 ohm in her circuit. அதாவது 150 ohm இருக்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டர் தேவைப்படுது. ஆனால் அவங்கக்கிட்ட பட் she has only 220 ohm 79 ohm 92 ohm தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம ரெசிஸ்டர்ஸ் தயாரிக்க முடியாது, ஆல்ரெடி இருக்கிற ரெசிஸ்டர் தான் வாங்க முடியும். அதுதான் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து 150 ohm வேணும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மாறி மாறி எப்படி வித்தியாசமாக ஒன்று சீரீஸில் பண்ணோம், இல்லைனா பேரலில் பண்ணோம், எப்படியோ ஒன்று கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு 150 வர மாதிரி மாற்றிக்கலாம். இதை அதை தான் கேட்குறாங்க. நம்ம எதை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும், எதை ரெண்டையும் பேரலில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நார்மல் கெஸ் ஒர்க் மாதிரி தான். மேக்ஸில் போடுற மாதிரி f(-1) போட்டு பார்ப்பீங்க, அப்போ f(1) போடுவீங்க, இப்போ 0 வருமோ அது மாதிரி தான். ரெண்டாக சீரீஸ்லேயும் ரெண்டாக பேரலையும் மாறி மாறி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ ஃபைனல் ஆன்சர் 150 வருதோ அதை மட்டும் சொல்லிடலாம். இது வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபைனல் ஆன்சர் R1யும் R2யும் பேரலில் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. R1 வந்து 220 வச்சுருக்காங்க, R2 வந்து 79 வச்சுருக்காங்க. அப்போது இது ரெண்டையும் பேரலில் கனெக்ட் பண்ணோம். பாருங்கள், R1யும் R2யும் பேரலில் கனெக்ட் பண்ணோம். பேரலில் கனெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற R3 92 ohm வந்து இது கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் ஃபார்முலா போடி 1/RPக்கு 1/R1 + 1/R2 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது கூட ப்ளஸ் சீரீஸில் வரும். இதை ஆட் பண்ணிக்கணும். சீரீஸ்னால் நார்மல் அடிஷன் வரும். ரெண்டையும் பண்ணி பார்க்கும்போது 150 ohm வருது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா 150 ohmனு வருது. இப்போ நீங்கள் என்ன எழுதிங்க ஃபைனல் ஆன்சர் 220 ohmையும் 79 ohmையும் பேரலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட 92 ohmை சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பாருங்கள். த நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள் ஃப்ரம் இன்சைட் த சர்க்கிள். ஒரு சர்க்கிள் இருக்குது, இதுக்கு நடுவில் இருந்து எவ்வளோ டேஞ்சன்ஸ் வரைய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. டேஞ்சன்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிளை ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு போகணும். ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணணும், டச் பண்ணிட்டு போயிடணும். அது பேர் டேஞ்சன்ட்டு. வெளி சைடுலேருந்து 2 டேஞ்சன்ட் வரையலாம். 10th வரைஞ்சிருப்பீங்க, 2 இடத்துல டச் பண்ணிட்டு போகும் டேஞ்சன்ட்னா. இப்போது அதே ஒரு சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்லேருந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 2 டேஞ்சன்ட் வரைய முடியும், ஆனால் ரெண்டுமே வரைய முடியாது. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம், ஓகேங்களா. இஃப் த பாயிண்ட் இஸ் இன்சைட் த சர்க்கிள் போத் த டேஞ்சன்ட்ஸ் ஆர் இமேஜினரி. 2 இமேஜினரி டேஞ்சன்ட், அவ்வளோதான். 2 இமேஜினரி. இது ரொம்ப டீப்பாக யோசிக்காதீங்க. 2 இமேஜினரி. இது வந்து கம்புக்கு ஒன்மா இருக்குது, கம்புக்குள்ளேயும் 2 இமேஜினரின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அபவுட் பேரபோலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிஸ் ஆஃப் பேரபோலா இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. பேரபோலோட ஆக்சிஸ் எது? ஆக்சிஸ்னால் ஒன்றும் கிடையாது, அது எந்த ஆக்சிஸ் மேலே இருக்கோ அது ஆக்சிஸ். இப்போது இந்த பேரபோலோட ஆக்சிஸ் எது? ஒய் ஆக்சிஸ் மேலே தான் இருக்குது, மேஜர் ஆக்சிஸ் தான் வெறும் ஆக்சிஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேஜர் ஆக்சிஸ், ஓகேங்களா. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரினா இது எது மேஜர் ஆக்சிஸாக இருக்கோ அந்த ஆக்சிஸ் தான் இதை 2ஆக பிரிக்குது, அப்படியே சிமெட்ரிக்கலாக 2ஆக பிரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இது ஏதோ ஒரு ஷேப் இருக்குது, இது எப்போ 2ஆக பிரிக்குதோ அதுக்கு பேர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பொறுத்து தானே இது 2ஆக பிரிக்குது. இதே இந்த ஆக்சிஸை வச்சு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கல, இந்த ஆக்சிஸ் தான் 2ஆக பிரிக்குது. அப்போ ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் தான். வெர்டெக்ஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் அண்ட் பேரபோலா. இந்த பேரபோலோட வெர்டெக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதானே வெர்டெக்ஸு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ் அண்ட் த ஹைப்பர்போலா. இது ஆக்சிஸு, சரி பேரபோலா, இது பேரபோலா. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் தானே அந்த பாயிண்ட்டு வெர்டெக்ஸு, அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் த ஃபோக்கல் கார்ட் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ். லேட்டஸ்ட் ரெக்டம்னா இந்த நேருக்கு இப்படி வரைவீங்களா, அது வந்து ஃபோக்கல் கார்டு தான், ஆனால் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஒரே ஒரு ஃபோக்கல் கார்டு, இது ஒன்று தான் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதுப்போ அதுவும் கரெக்ட் தான். இப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் 4 times த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் வெர்டெக்ஸ். ஃபோக்கஸ் அண்ட் வெர்டெக்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பேர் என்ன? ஏ. அதான் அப்போ லேட்டஸ்ட் ரெக்டமோட ஃபார்முலா 4A வருமா. அப்போ அதான் சொல்லியிருக்காங்க 4 times ஆஃப் விஎஃப்னா ஏ, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். அப்போ எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போது இது புக்கில் இருக்கிறது தான், இது பார்த்துக்கோங்க, சர்க்கிள் ரிலேட்டட். அவ்வளோதான். தேங்க்யூ.